பாத்தீங்கன்னா அவளோட தங்கச்சியை போட்டு அடிக்கிறா. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது, உன்னோட பொம்மைங்களை இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ இவங்களோட அம்மா இதை பார்த்தோன்னா அவங்க அக்காவை போட்டு அடிக்கிறாங்க. நீ எதுக்காக உன்னோட தங்கச்சியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா, அவ உன்னோட சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வளர்ந்துடுறாங்க. தங்கச்சி பொண்ணு பாத்தீங்கன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தனோட பைக்ல போயிட்டு வரா. நைட் டைம் ஆச்சுன்னா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரா. இந்த மாதிரி நிறைய கெட்ட பழக்கங்களா இந்த பொண்ணு பழகிட்டு வரா. அவங்க அக்காவும் இதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட கேட்க மாட்டாங்க. ஒரு நாள் தங்கச்சி பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு போயிடுறா. அப்ப அக்காவும் அவங்களோட பர்ஸை தொடர்ந்து பாக்குறாங்க. அதுக்குள்ளே அந்த காசு எல்லாத்தையுமே காணோம். அவங்களோட காசு எல்லாத்தையுமே தங்கச்சி தான் எடுத்து செலவு பண்ணிருப்பா. இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்பவுமே கோவப்பட்டு பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போயிட்டு அவங்களோட தங்கச்சியை அடிக்கிறாங்க. எதுக்காக நீ என்னோட காசு எடுத்த, நம்மளோட அம்மாவும் அப்பாவும் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா, இப்ப நான் மட்டும் தான் உனக்காக இருக்கேன், நானும் போகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடிக்கிறாங்க. இந்த அக்காக்கு பாத்தீங்கன்னா கேன்சர் நோய் வந்துடுது. அப்ப டாக்டர் சொல்றாரு உங்களுக்கு கேன்சர் நோய் வந்துருச்சு அப்படின்னு. இதை கேட்டோன்னு இவங்க ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கேன்சர் நோய் இருக்கு அப்படின்றத அவங்க தங்கச்சிக்கு சொல்லாம ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வராங்க. கொஞ்ச நாளே இவங்களோட முடியெல்லாம் பாத்தீங்கன்னா கொட்ட ஆரம்பிக்குது. உடனே இவங்களுக்கு வாமிட் வந்துருது. அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த தங்கச்சிக்காரி இதெல்லாம் பாத்துடுறா. அப்ப தங்கச்சியும் அக்கா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. அக்காவும் எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. தங்கச்சி மேல கட்டியிருந்த துண்டை எடுத்துட்டு பாக்குறா. பார்த்தா எல்லா முடிகளுமே கொட்டி இருக்கு. இதை பார்த்தோன்னு தங்கச்சி சொல்றா, ஏன்கா இதை நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல, எனக்குன்னு இருக்குது நீ மட்டும்தான், இப்ப நீயும் என்னை விட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க அக்காவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அவங்க அக்காவும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. தங்கச்சியும் அவங்க அக்காவை நல்லபடியா பாத்துக்கிறா. சின்ன வயசுல அக்கா எப்படி தங்கச்சியை பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தங்கச்சியை அக்காவை பாத்துக்கிட்டு வரா. அப்படியே இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமையும் முடிக்கிறாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.